إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக பணிந்து வணங்குவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரி தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் இபாதத்துகளை இரண்டாக வகைப்படுத்தி தந்திருக்கிறது. அதில் ஒன்று கட்டாயமாக்கப்பட்ட வழிபாடுகள். அதை ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர வேண்டும். அதைத்தான் ஃபர்ல் என்று சொல்கிறோம், கட்டாய கடமை. அதை யாரெல்லாம் நிறைவேற்ற தவறுகிறார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இப்படி ஒரு வகை வழிபாடு இருக்கிறது. இன்னொரு வகை வழிபாடு இருக்கிறது, நஃபில் என்று சொல்லப்படுகின்ற வழிபாடுகள், உபரியான வழிபாடுகள். கட்டாய கடமை என்று அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறார்களோ அவை நீங்களாக மேல் மிச்சமாக செய்யக்கூடிய வழிபாடுகள். இந்த வழிபாடுகளும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நிறைந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வழிபாடுகளாகும். கட்டாய கடமையாக்கப்பட்ட ஃபர்ல், அதே மாதிரி நஃபில் ஆக இரண்டு விதமான வழிபாடுகள் நமக்கு இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு விதமான வழிபாடுகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த வழிபாடுகளை இரண்டாக பிரித்து வகைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். நஃபில் தானே, சுன்னத்து தானே என்று சொல்லி அதை நாம் ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது. அதில் கவனக்குறைவை நாம் காட்டக்கூடாது. ஃபர்லுக்கு நாம் தரக்கூடிய முக்கியத்துவத்தை போன்ற முக்கியத்துவத்தை தர முடியாவிட்டாலும் அதிலேயும் நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நஃபில் சுன்னத் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிபாடுகளிலும் நாம் கவனம் செலுத்தியாக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நமக்கு முன்மாதிரியாக இருந்து காண்பித்து தந்திருக்கிறார்கள். இதை எப்படியெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்த நஃபில் சுன்னத் என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிபாடுகளை எப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அவர்கள் முன்மாதிரியாக இருந்து செயல்படுத்தி காண்பித்து தந்திருக்கிறார்கள்.
ஏனென்றால் சில பேர் சொல்லக்கூடும், அதெல்லாம் நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம், அது ஒரு மூமினுடைய அதிகபட்ச சுமையாக இருக்கிறது, அதனால் அவனை தாங்கிக் கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடும். அப்படி யாரும் சொல்லி தட்டி கழித்து விடக்கூடாது, அதில் கவனக்குறைவை காட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் முன்மாதிரியாக இருந்து நமக்கு செயல்படுத்தி காண்பித்து தந்திருக்கிறார்கள். ஆக ஃபர்லில் நாம் கவனம் செலுத்துவது போல சுன்னத்தான நஃபிலான வழிபாடுகளிலும் நாம் ஈடுபாட்டை கவனத்தை காட்ட வேண்டும். நாம் ஃபர்லான வழிபாடுகளில் அதை முழுமையாக நிறைவேற்றுவோம் என்று சொல்ல முடியாது, அதில் சில குறைபாடுகள் வரும். அந்த குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில்தான் இந்த நஃபிலான வழிபாடுகள், இந்த சுன்னத்தான வழிபாடுகள் அமைய பெற்றிருக்கிறது. இதற்கு எந்த அளவிற்கு நன்மை இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதந்து பில் ஹர்ப். அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். என்ன செய்தி அது? யார் என்னுடைய வலியுல்லாவை பகைத்துக் கொள்கிறார்களோ, என்னுடைய இறைநேசரை யார் பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் போர் தொடுப்பதாக போர் பிரகடனம் செய்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். என்று சொல்லிவிட்டு வலியுல்லா என்றால் யார், அல்லாஹ்வுடைய நேசர் என்றால் யார் என்பதற்குரிய விளக்கத்தை தொடர்ச்சியாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒருவன் கட்டாய கடமைகளை நிறைவேற்றுகிற பொழுது அவன் என்னிடத்தில் நெருக்கத்தை பெறுகிறான், என்னுடைய அன்பை பெறுகிறான். உபரியான நஃபிலான வழிபாடுகளை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய அன்பையும் என்னுடைய மஹப்பத்தை அவன் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே இருக்கிறான், அது கூடுதலாக அவனுக்கு கிடைக்கிறது. கட்டாய கடமையாக்கப்பட்ட வழிபாடுகளை செய்தாலே அல்லாஹ்வுடைய அன்புக்கு உரியவன் அவன் மாறிவிடுகின்றான். நஃபிலான உபரியான வழிபாடுகளை செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய மஹப்பத்து பெருகுகிறது, அல்லாஹ் அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கிறது. எந்த அளவிற்கு அதிகரிக்கிறது என்று சொன்னால், அவனை நான் என்னுடைய வலியுல்லாவாக ஆக்கி விடுகின்றேன், அல்லாஹ்வுடைய இறைநேசனாக அவன் மாறிவிடுகின்றான். நஃபிலான வழிபாடுகளை ஒருவன் தொடர்ந்து கடைபிடித்து வருகிற பொழுது அவன் அல்லாஹ்வுடைய நேசனாக வலியுல்லாவாக மாறிவிடுகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நான் அவனுடைய பார்க்கின்ற பார்வையாக மாறிவிடுகின்றேன், நான் அவன் கேட்கின்ற செவிப்புலனாக மாறிவிடுகின்றேன், நான் பிடிக்கின்ற காலாக கையாக மாறிவிடுகின்றேன், அவன் நடக்கின்ற காலாக மாறிவிடுகின்றேன். ஆக எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய ஒத்துழைப்பு, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த நஃபிலான வழிபாடுகளை செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்போதும் எந்த நேரமும் கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்முடைய பார்வையாக, நம்முடைய செவிப்புலனாக, நம்முடைய கையாக, நம்முடைய காலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிவிடுவதாக சொல்லி காண்பிக்கிறான். இவையாக பார்வையாக, செவிப்புலனாக, கையாக, காலாக அல்லாஹ் மாறுகிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருந்து நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறான், நம்மோடு இருந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவன் தயாராகின்றான் என்பதுதான் அதனுடைய பொருள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அவன் என்னிடத்தில் உதவி கேட்டால் நான் அவனுக்கு உதவி செய்வேன், அவன் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை நான் நிறைவேற்றுவேன், அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால், ஏதாவது ஆபத்துக்களிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த முஸ்லிமின் மீது, அப்படிப்பட்ட இறை அடியான் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறான் என்பதை தொடர்ந்து சொல்கிறான். அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு கூட எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான்.
ஏனென்று சொன்னால் உயிரை கைப்பற்றுகிற பொழுது நல்லவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, உயிரை கைப்பற்றுகிற பொழுது ஒரு சின்னஞ்சிறிய வேதனை ஏற்படும். கெட்டவர்களாக இருந்தால் வேதனை அதிகமாக இருக்கும் உயிரை பிடுங்கி எடுக்கிற பொழுது. ஆனால் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் வேதனை இருக்கும், ஆனால் அந்த வேதனை குறைவாக இருக்கும். அந்த உயிரை கைப்பற்றியே தீர்வது என்பது அல்லாஹ் விதித்த கட்டாய கடமையாகும், விதியாகும். அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் தனக்குத்தானே விதித்துக் கொண்டிருக்கக்கூடிய விதியாகும். எல்லாருடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அவர்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றியே தீர்வான். அவ்வாறு கைப்பற்றுகிற பொழுது ஒரு சிறிய வேதனை இருக்கும். அந்த வேதனையை அவன் அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எதற்குமே தயங்குவது கிடையாது, தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு மேல் எந்த அதிகாரமும் கிடையாது, அவனுக்கு மேல் எந்த சக்தியும் கிடையாது. எல்லாம் அவ்வல் வல் ஆஹிர் வல் லாஹிர் வல் பாத்தின், அவன்தான் முதன்மையானவன், அவன்தான் கடைசியானவன். அதனால் அவனுக்கு மேல் எதுவுமே கிடையாது, யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட உயிரை கைப்பற்றுகிற பொழுது அவனுடைய நட்பிற்குரிய அவனுடைய அன்புக்குரிய அடியான் ஒரு சிறிய வேதனை அனுபவிக்கிறான் என்பதற்காக அந்த உயிரை கைப்பற்றுவதற்கு கூட எனக்கு தயக்கமாக இருக்கிறது, மனமில்லாமல் தான் அந்த உயிரை நான் கைப்பற்றுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நஸை போன்ற பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மோமினுக்கு இந்த சிறப்பு இந்த பெருமை எப்படி கிடைக்கிறது என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பெருமை இந்த சிறப்பு சாதாரணமாக கிடைப்பதல்ல, இதற்கு கடின முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய வலியுல்லாவாக இறை நேசராக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் கட்டாய கடமையாக்கப்பட்ட வழிபாடுகளை முறையாக நிறைவேற்றுவதோடு உபரியான நஃபில் என்று சொல்லப்படுகின்ற சுன்னத் என்று சொல்லப்படுகின்ற வழிபாடுகள் இருக்கின்றனவே அவற்றையும் அவர் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த இரண்டையும் முறையாக அவர் செய்து கொண்டு வருகிற பொழுது அவர் அல்லாஹ்வுடைய வலியுல்லாவாக மாறிவிடுகின்றார். பிறகு அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய ஒத்துழைப்பு அவருக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த உபரியான வழிபாடுகளில் நஃபில் என்று சொல்லப்படுகின்ற உபரியான வழிபாடுகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுதான் கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு நேர தொழுகை. கண் விழித்து தூக்கத்தை கலைத்து உறக்கத்தை உதறி தள்ளிவிட்டு படுக்கையை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வை நினைவுறுவதற்காக திக்ர் செய்வதற்காக இரவு நேரத்தில் எழுந்து நின்று அல்லாஹ்வை வணங்குகின்றானே, அந்த கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு நேர தொழுகைதான் முதலிடத்தில் இருக்கிறது. கட்டாய கடமையாக்கப்பட்ட ஃபர்லான கட்டாய கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய தொழுகை என்று ஒன்று உண்டுமானால் அது தஹஜ்ஜுது, தராவீஹ், கியாமுல் லைல் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இரவு நேரத்தில் செய்யப்படக்கூடிய நஃபிலான வழிபாடுகள். அதற்கு அல்லாஹ்விடத்தில் நிறைய கூலி இருக்கிறது. இரவு நேரத்தில் யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக விரும்புகிறான், அதிகமாக நேசிக்கிறான். அவர்களை தன்னுடைய வலியுல்லாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிக் கொள்கிறான் என்றெல்லாம் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய செய்திகள் நமக்கு சொல்கிறது. எனவே ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நஃபிலான தொழுகையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகையில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதில்தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அதில் தான் இருக்கிறது. நம்முடைய தேட்டங்களுக்கு விடை அதில் தான் இருக்கிறது. நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் எழுந்து நின்று தொழுது அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறான், நிராகரிக்க மாட்டான். ஏனென்றால் அந்த நேரம் இருக்கிறதே அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக எழுந்து நின்று தொழுகை நடத்தக்கூடிய அடியார்களை வரவேற்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. வரவேற்கிறான். சில பேருக்கு வாரந்தோறும் பார்க்குற சில பேரை ஷைத்தா அவங்க தலையில் ஏறி உட்கார்ந்து நல்லா விளையாடிட்டு இருக்கிறான். ஷைத்தா அவங்க தலையில் ஏறி உட்கார்ந்து நல்லா விளையாடிட்டு இருக்கிறான். அப்படி வாரந்தோறும் சில வாடிக்கையாளர்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலையும் இருக்கிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானுடைய பிடியிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தஹஜ்ஜுத் என்று சொல்லப்படக்கூடிய இரவு நேர தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகைக்கு இணையான, அந்த இபாதத்திற்கு இணையான வேறு எந்த நஃபிலான இபாதத்தும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. நாம் அந்த தொழுகைக்கு எப்போது ஹயாத்தை வழங்குகிறோம் என்று சொன்னால், ஆண்டுதோறும் ரமலான் மாதம் வருகிறது, அந்த ரமலானுடைய காலத்தில் மட்டும்தான் அதற்கு நாம் உயிர் கொடுக்கிறோம், அதற்கு ஹயாத்தை வழங்குகிறோம். ஆனால் நம்முடைய ஆயுள் முழுக்க செய்யப்படக்கூடிய, ஆண்டு முழுக்க செய்யப்படக்கூடிய ஒரு மகத்தான சிறப்பான வழிபாடாகத்தான் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு மாதம் மட்டும் செய்யப்படக்கூடிய வழிபாடு அல்ல, ஆண்டு முழுக்க 365 நாட்களும் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடாக, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு வழிபாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காண்பிக்கிறார். இதனுடைய அருமை பெருமைகளை பற்றி, சிறப்புகளை பற்றி. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, அவனுடைய இறை அடியார்களை பற்றி இரவு நேரத்தில் கண் விழித்து இறைவனை தொழுவதற்காக படுக்கையை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்று வணங்குவதற்கு தயாராகிறார்களே, அப்படிப்பட்ட அவனுடைய நல்ல அடியார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அவனுடைய விலாப்புறங்கள் படுக்கைகளை விட்டு விலகி விடுகிறது. இரவு நேரம் வந்துவிட்டால் அவருடைய விலாப்புறங்கள் படுக்கைகளை விட்டு விலகி விடுகிறது. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள், ஆசையோடும் பயத்தோடும் அழைக்கின்றார்கள். அந்த அழைப்பில், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற பயமும் இருக்கிறது. அல்லாஹ் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு சொர்க்கத்தை தருவார் என்ற ஆவலும் இருக்கிறது. அந்த இரண்டும் கலந்த அந்த துஆவோடு அவர்கள் இரவு நேரத்தில் அந்த வழிபாட்டை நிறைவேற்றுகிறார்கள். فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது இப்படிப்பட்ட நற்செயல்களை செய்யக்கூடிய நன்மக்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தான கூலியை மறுமை நாளில் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. فلا تعلم نفس ما أخفي لهم, அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான், மறுமையில் தான் அது தெரியும். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கிறானா, மறைத்து வைத்திருக்கிறானா என்பது மறுமையில் அந்த சொர்க்கத்தை, அந்த பேரின்பத்தை அனுபவிக்கின்ற அந்த சமயத்தில் தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பாக்கியங்களை, சொர்க்கத்தினுடைய உயர்ந்த மாளிகையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான இபாதத்தாகத்தான் இந்த இபாதத் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்திற்கு வருகிறான், இரவனுடைய கடைசி நேரத்தில் அடிவானத்திற்கு வருகிறான், வந்து கேட்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் உண்டா? அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் துஆ செய்யக்கூடியவர்கள் உண்டா? அவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் உண்டா? அவருடைய கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்திற்கு வருகிறான். நாம் பார்த்து கொண்டிருக்கிறவனுடைய கண்ணில் தெரிகிறது 7 வானங்கள் இருக்கிறது. அந்த 7 வானங்களில் ஒவ்வொரு இரவிலும் கடைசி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்திற்கு வருகிறான். அவனுடைய அருள் மழையை பொழிவதற்காக, அவனுடைய அருளை, அவனுடைய நிஅமத்துகளை இந்த அடியார்களுக்கு சொரிவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாராகிறான். அந்த அருளை, அந்த நிஅமத்தை பெறுவதற்கு அந்த பொன்னான நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான், சந்தோஷப்படுகின்றான், பெருமைப்படுகின்றான், தன்னுடைய மலக்குமாரிடத்தில் அவரை பற்றி சிலாகித்து கூறுகின்றான். அந்த ஒருவர் யார் என்று சொன்னால், அழகான மனைவி, பட்டு போன்ற மென்மையான படுக்கை, இந்த இரண்டையும் விட்டுவிட்டு அவன் இரவு நேரத்தில் தொழுவதற்காக எழுகின்றானே, அவன்தான் அந்த ஒருவன். அல்லாஹ் யாரை பார்த்து பெருமைப்படுகின்றானோ,
தன்னுடைய மலக்குமாரிடத்தில் யாரை பற்றி சிலாகித்து பேசுகின்றாரோ அந்த ஒருவர் யார்? இவர்தான். தன்னுடைய உறக்கத்தை துறக்கின்றார், தன்னுடைய இச்சையை துறக்கின்றார், ஆசையை துறக்கின்றார், அருமை மனைவியை விட்டும் அழகான படுக்கையை விட்டும் எழுந்து நின்று வணங்குவதற்கு தயாராகின்றாரே, அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமைப்படுகின்றான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த பெருமை நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரிய பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் விழித்திருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கிற பொழுதும் சரி அல்லது பயண காலங்களிலும் சரி எந்த சூழ்நிலையிலும் இந்த தொழுகையை, இந்த இரவு நேர தஹஜ்ஜுத் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரவு நேர தொழுகையை விட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு கூட கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 ரக்காத்து தொழுகையை பயண காலங்களில் வெளியூருக்கு சென்றால் 2 ரக்காத்தா சுருக்கிக் கொள்வதற்கும் கஸ்ர் செய்து கொள்வதற்கும் 2 வக்து தொழுகையை ஒரே நேரத்தில் ஜம்உ செய்து தொழுது கொள்வதற்கும் சலுகை வழங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை பயண காலங்களில் விட்டதே கிடையாது. தஹஜ்ஜுத் தொழுகையை ஆர்வத்தோடு நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பாதம் வீங்க பாதங்கள் கடுக்க நின்று வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்காக, ஒரு அடியாருக்காக துஆ செய்கிறார்கள். யார் அந்த அடியார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு ரஹ்மத்து செய்யட்டுமாக என்று சொன்னார்கள். ஒரு மனிதருக்கு ரஹ்மத்து செய்யட்டுமாக. அந்த ரஹ்மத்துக்குரியவர் யார் என்று சொன்னால், இரவு நேரத்தில் அல்லாஹ்வை தொழுவதற்காக எழுந்திருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியை எழுப்பி விடுகின்றார் அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்காக. அவ்வாறு எழ மறுத்தால் தண்ணீர் தெளிக்கின்றார். அந்த தூக்கத்தை கலைத்து அவளையும் அந்த தொழுகையில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்பதற்காக தண்ணீர் தெளிக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டுமா என்று சொன்னார்கள். அதே மாதிரி சொன்னார்கள், அந்த மனைவிக்கும் துஆ செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டுமாக. இரவு நேர தொழுகையை தொழுவதற்காக எழுந்திருக்கிறாள். அவனுடைய கணவனையும் அவள் தட்டி எழுப்புகின்றாள். அவன் இளமறுத்தால் அவன் மீது தண்ணீர் தெளிக்கிறாளே, அப்படிப்பட்ட அந்த மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிறப்பிற்குரிய வழிபாடாக இந்த வழிபாடு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனில் அல்லாஹ் வெவ்வேறு வசனங்களில் இதனுடைய சிறப்பை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். அந்த நேரம் இபாதத்து செய்வதற்குரிய பொன்னான நேரம், அமைதியான ஒரு நேரம், ஆர்ப்பாட்டம் இல்லாத நேரம், நம்முடைய சிந்தனையை கலைப்பதற்கு எதுவுமே இல்லாத ஒரு நேரம். பகல் நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம், தஸ்பீஹ் செய்யலாம், திக்ர் செய்யலாம், தொழுகை நடத்தலாம் என்று ஆரம்பிப்போம். ஆனால் எத்தனையோ குறுக்கீடுகள் வருகிறது, எத்தனையோ சலசலப்புகள், பேச்சுக்கள், பாட்டு சத்தங்கள், போக்குவரத்துக்கள் என்று எத்தனையோ இடையூறுகள் வந்து நம்முடைய சிந்தனையை கலைத்து விடுகின்றது. இதனால் இபாதத்தில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அந்த நேரம் அப்படி அல்ல. ஒரு அமைதியான சூழல், இபாதத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு ஒரு பொன்னான நேரமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்லி காண்பிக்கிறான். இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. சூரத்துல் முஸம்மில் 73வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. அந்த நேரம், இரவு நேரம் இருக்கிறதே, இன்ன நாஷிஅத்தல் லைல், இரவு நேரத்தில் செய்யப்படக்கூடிய அந்த வழிபாடு, அந்த நேரம் எல்லாமே உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, மேலும் சொல்லை சீராக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறது, சொல்லை சீராக்குகிறது. அதாவது என்ன திக்ரு சொல்லணும்னு நாம் நினைக்கிறோமோ, மனசில் நினைக்கிறோமோ, அந்த திக்ரை முழுசா சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு திக்ரை சொல்ல நினைப்போம், வேறு ஏதோ நிச்சயம் வாயில் வரும். நாம் நினைக்கிறது திக்ரை சொல்லணும்னு சொல்லி நினைப்போம், ஆனால் வாயில் வேற ஏதோ வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்? குறுக்கீடுகள், தடைகள், சச்சரவுகள், பேச்சுக்கள், சத்தங்கள் இதெல்லாம் வந்து குறுக்கிட்டு விடுகிறது. அதனால் நினைப்பது வாயில் வர மறுக்கிறது. ஆனால் அந்த நேரம் அப்படி அல்ல. இது அல்லாஹ்வே சொல்லக்கூடியது.
உள்ளத்திற்கும் உதட்டுக்கும் ஒரு பிணைப்பை, ஒரு இணைப்பை, ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக அந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதை ஓத வேண்டும் என நினைத்தாலும், எந்த திக்கரை செய்ய வேண்டும் என நினைத்தாலும், ஓர்மையோடு, ஒருமித்த சிந்தனையோடு, கவனச்சிதறல்கள் இல்லாமல் நீங்க என்ன செய்யலாம்? அந்த இபாதத்தை செய்யலாம். அப்படிப்பட்ட பொன்னான ஒரு தருணமாக அந்த தருணம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசில் ஆரம்பத்தில் இரவு நேரத்தில் தொழுகிறது கட்டாய கடமையாக்கப்பட்டிருந்தது. இந்த ஃபர்து தொழுகையெல்லாம் வர்றதுக்கு முன்னால். பிறகு அது நஃபிலாக ஆக்கப்பட்டது. மதீனாவுக்கு வந்த புதுசில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான அறிவுரைகளை சொன்னார்கள். அதில் ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால் இரவு தொழுகையை பற்றியது. இரவு தொழுகையை பற்றி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வஸல்லூ பில்லைலி வன்னாஸு நியாம், வஸல்லூ பில்லைலி வன்னாஸு நியாம். மக்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் நீங்கள் எழுந்து நின்று அல்லாஹ்வை தொழுங்கள் என்று சொன்னார்கள். அஃஷுஸ் ஸலாம் وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام என்று சொன்னார்கள். அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள். وأطعموا الطعام, ஏழைகளுக்கு உணவளியுங்கள். وصلوا الأرحام, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள். وصلوا بالليل والناس نيام, மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் எழுந்து நின்று தொழுங்கள். இந்த நான்கையும் நீங்கள் செய்தால், நிறைவேற்றினால், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சலாமத்தா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னாங்க. சலாமத்தா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னாங்க. எந்த பயமும் இல்லாமல், எந்த அச்சமும் பிரச்சனையும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்கு இந்த நான்கையும் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். மேலும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், சொர்க்கத்திலே பல உயர்தரமான மாளிகைகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பல படித்தரங்களாக வைத்திருக்கிறான். ஒன்றல்ல, இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான படித்தரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். யார் யார் எப்படிப்பட்ட அமல்களை செய்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு, அந்தந்த தகுதிக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படித்தரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறான். அதே மாதிரி சில பேருக்கு உயர்தரமான மாளிகைகள். அந்த மாளிகை எப்படிப்பட்ட மாளிகை தெரியுமா? வெளியே இருந்து பார்த்தால், அந்த மாளிகைக்கு வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே இருக்கக்கூடியதெல்லாம் தெரியும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட பளபளப்பாக இருக்கக்கூடிய ஈடு இணையற்ற மாளிகைகளை, உயர்தரமான மாளிகைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேருக்கு எழுப்பி வைத்திருக்கிறான். அவர்கள் யார் என்று சொன்னால், நல்ல பேச்சு யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு, மேலும் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்களே அவர்களுக்கு, மேலும் இரவு நேரத்தில் எழுந்து நின்று வணங்குகிறார்களே அவர்களுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மூன்றையும் யார் சேர்த்து செய்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல பேச்சை பேச வேண்டும், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், இரவு நேரத்தில் எழுந்து நின்று வணங்க வேண்டும். இந்த மூன்றையும் யார் முறையாக செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட உயர்தரமான மாளிகைகளை சொர்க்கத்தில் தயாரித்து வைத்திருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமான மகனேஸ்வரன் வாக்களிக்கின்றான். எனவே அந்த மாளிகைகளை பெறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அதற்கு நாம் தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும், தூக்கத்தை கலைக்க வேண்டும். அதற்கு எளிதான வழிமுறை என்னவென்று சொன்னால், நாம் படுக்கைக்கு செல்கிற பொழுது சீக்கிரமாக சென்று விட வேண்டும். வழக்கமாக நாம் தாமதமாகத்தான் செல்கிறோம். இந்த பாழா போன டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து முழு நேரத்தையும் செலவழித்து ரொம்ப தாமதமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? படுக்கைக்கு செல்கிறோம். அதனால் நம்முடைய இபாதத்தினுடைய நேரங்கள் எல்லாம் சாப்பிடப்படுகிறது. இது மாதிரிப்பட்ட டிவி நிகழ்ச்சிகளால் சாப்பிடப்படுகிறது. எனவே நாம் நேரத்தோடு படுக்கைக்கு செல்கிற பொழுது இரவு நேர பேச்சு கூடாது, எஷாவுக்கு பிறகு பேசக்கூடாது என்று கூட தடை இருக்கிறது. அந்த அளவிற்கு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த இரவு நேரத்தில் எழுந்து நின்று தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு வசதியாக இருக்கும் என்ற காரணத்தினால. அன்பார்ந்த சகோதரர்களே, இதை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த தொழுகை நாமோ அல்லது நானோ அல்லது நீங்கள் நினைப்பது போல் அல்ல. இது ஈடு இணையற்ற நமக்கு பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு மகத்தான தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் இதுவரையிலும் நாம் நிறைவேற்றாமல் இருந்தால், இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இன்று வரக்கூடிய இரவு நேரத்திலிருந்து அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக வேண்டும். நாம் ஒவ்வொருவதற்காக சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக அதில் தீர்வு இருக்கிறது.
என்று நம்ப வேண்டும். இந்த தொழுகையில் தீர்வு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இருந்தாலும் சரிதான், சஹாபாக்களாக இருந்தாலும் சரிதான், ஏனைய நபிமார்களாக இருந்தாலும் சரிதான், எப்படி தங்களுடைய லட்சியங்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டார்கள், தங்களுடைய நோக்கங்களை எவ்வாறு அடைந்தார்கள் என்று சொன்னால் இந்த இரவு தொழுகையின் மூலமாக. ஃபர்லான தொழுகை, அடுத்து இரவு தொழுகை. எனவே தஹஜ்ஜுத் என்று சொல்லப்படுகின்ற, ஸலாத்துல் லைல் என்று சொல்லப்படுகின்ற, தராவீஹ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழுகையை நாம் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தல்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மானுடைய முதலாவது குத்துபாவில் இபாதத்துகளில் முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கக்கூடிய தஹஜ்ஜுத் என்று சொல்லப்படக்கூடிய இரவு நேர தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு தெரிந்து கொண்டோம். அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்கு மிகவும் உகந்த நேரம் அந்த சஹர் நேரம், ஃபஜ்ருக்கு முந்திய சஹர் நேரம், இரவனுடைய கடைசி பகுதி. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்திற்கு வருகிறான். அந்த நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நினைக்கிறான், சிறப்பித்து சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். என்னுடைய அடியார்கள் சஹர் நேரங்களில் விழித்திருந்து என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவமன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரமாக அந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த நேரத்தில் எழுந்திருப்பது நமக்கு சிரமமான ஒரு விஷயமாக இருக்குமானால் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றிவிட்டு படுக்கைக்கு செல்ல வேண்டும். அதுவரையும் அதை தாமதப்படுத்துங்கள். இஷா தொழுத கையோடு அதை தொழாமல் இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. ஏன்னா இரவு நேரத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகளை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு தாமதமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இஷா தொழுகை இருக்கிறதை, கட்டாய கடமையாக்கப்பட்ட இஷா தொழுகை, அதை பற்றி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அதை தாமதமாக தொழுவதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். இப்போ நாம் தொழுதுட்டு இருக்கோம், வழக்கமாக தொழுகக்கூடிய நேரம் சிறந்த நேரம் கிடையாது. அதை தாமதமாக தொழுவதுதான் சிறந்த நேரம் என்று சொன்னார்கள். சமுதாய மக்களுக்கு கஷ்டமாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நேரத்தை அதனுடைய ஆரம்ப நேரமாக நினைச்சிருக்கிறாங்க, அந்த தொழுகையை ஆக்கியிருக்கிறார்கள். எல்லாரும் தாமதமாக கடைசியில் வந்து தொழுவாங்க, ஜமாத்தோடு தொழுவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ மக்களுக்கு அவர்களுடைய வசதியை கருத்தில் கொண்டு இஷா தொழுகையை முந்தைய என்ன செய்யலாம், தொழலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். ஆக அவன் இரவு தொழுகையை பொறுத்தவரையில், தஹஜ்ஜுத் தொழுகையை பொறுத்தவரையில் அந்த சஹர் நேரத்தில் எழுந்திருக்க முடியாதோ அப்படிங்கிற அந்த அச்சம் உள்ளவர்கள், தயக்கம் உள்ளவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்யணும், படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு என்ன செய்ய படுக்கைக்கு செல்ல வேண்டும். மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு என்ன செய்வான், தீர்வை தருவான் என்று நம்பி அந்த தொழுகை நான் நிறைவேற்றுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய நிச்சயமாக அதில் தீர்வு கிடைக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நல்ல இபாதத்தான காரியங்களில் முழுமையான ஈடுபாட்டோடு இருப்பதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தல்வாராக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத்துல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன்.